வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 38ஆக உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலரது நிலைமை கவலைக்கிடம். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்து உடனுக்குடன் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. இதுவரை 38 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 25 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்து ஒப்படைப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைப்பு. முழுமையாக விசாரித்து 3 மாதங்களில் பரிந்துரைகளை வழங்க முதலமைச்சர் உத்தரவு. விஷச்சாராய மரணம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. முதலமைச்சர் உத்தரவுப்படி அமைச்சர்கள் உதயநிதி மா சுப்பிரமணியன், ஏவா வேலு கள்ளக்குறிச்சி விரைந்தனர். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் எடப்பாடி பழனிசாமி. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல். கள்ளச்சாராய விற்பனை குறித்து பலமுறை வலியுறுத்தியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் உயர் பதவியில் இருக்கின்றவர்கள். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும். விஷச்சாராய மரண விவகாரத்தில் திமுக அரசை காப்பாற்ற மாவட்ட ஆட்சியர் தவறான தகவலை கொடுத்ததாக இபிஎஸ் சாடல். அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் செயல்பட்டால் ஏழை மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் எனவும் கேள்வி. இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாது. இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவை அதிமுக ஏற்கும். மாதம் தோறும் 5000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் அறிவிப்பு. 2 பையன்கள், 9வது படிக்கிறாங்க, 8வது படிக்கிறாங்க. 3 பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழல் இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களை இழந்து வாரிடும் இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய கட்சியை அதிமுக கட்சி ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு அந்தந்த பகுதி காவல் நிலையங்கள் பொறுப்பேற்க வேண்டும். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். பேர் கள்ளச்சாராயம் குடிக்கின்ற அளவுக்கு அங்கே வியாபாரம் பெருகி இருக்கிறது. அதை காவல்துறை அடக்கியிருக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து இடைநீக்கம் செய்திருக்கிறார். ஆட்சித்தலைவரை மாற்றம் செய்திருக்கிறார்கள். நடவடிக்கை உறுதியாக எடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கக்கூடாது. இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தமிழ்நாட்டு பெண்களை விதவைகளாக மாற்றக்கூடிய அரசாக திமுக அரசு செய்யப்படுகிறது.
பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தை போதையில் தள்ளுகின்ற மாடலாக இருக்கிறது. ஒருபுறம் கஞ்சா போதைப் பொருளுடைய விற்பனை, சின்ன சின்ன சிறுவர்கள் இன்று போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல். இன்னொரு புறம் டாஸ்மாக் வாயிலாக தமிழகத்தில் அதிகமாக விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாடலாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து நாளை மறுநாள் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். 100% போதையில்லா தமிழகமாக மாற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் வலியுறுத்தல். விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிப்பது எப்படி? தன்னிடம் நிரந்தர தீர்வு உள்ளதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு. நான் அதற்கான யோசனையை செயல்படுத்தக்கூடிய யோசனையை, செயல்பட முடியாத யோசனையை அல்ல, செயல்படுத்தக்கூடிய யோசனையை என்னால் சொல்ல முடியும். ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாடு, ஒரு பொட்டலம் கஞ்சா இல்லாத தமிழ்நாடு, அதற்கான யோசனையை நான் சொல்ல முடியும். யோசனையை மட்டுமல்ல, செயல்படுவதற்கான வழிமுறைகளையும் என்னால் சொல்ல முடியும். அரசும் காவல்துறையும் மனது வைத்தால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்காது. பாமக எம்எல்ஏ கோகாமணி கருத்து. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுவது முழு மதுவிலக்கு, சாராய கடையை டாஸ்மாக் கடையே இருக்கக்கூடாது. இப்போ டாஸ்மாக் கடை நடத்துவதற்கு காரணம் என்ன சொல்றாங்க? கள்ளச்சாராய விற்பனை பெருகிவிடும், அதனால தான் டாஸ்மாக் நடத்துறேன்னு சொல்றாங்க. டாஸ்மாக் நடத்திட்டு இப்போ கள்ளச்சாராயம் இருக்குது தெரியுது, இப்போ 2 தானே இருக்குது. அதனால காவல்துறை மனசு. மெத்தனால் உற்பத்தி தொழிற்சாலை குறித்து புகார் அளித்தும் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கடிதம் அளித்தேன், ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் இந்த எத்தனாலை கள்ளச்சந்தையில் வித்த இந்த நிர்வாகத்தினர் மீது காவல்துறை அவர்கள் மீது உரிய வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக அதை கடத்தியதாக ஒரே ஒரு தொழிலாளி மீது பதிவு சுமத்தி அவரை பணியிலிருந்து நீக்கி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடித்து கதையை முடித்து விட்டார்கள். ஆக இந்த குற்றத்திற்கு தாய்மடி எது? இது எங்கிருந்து விநியோகப்படுகிறது? யாரால் காய்ச்சப்படுகிறது? இதற்கு யார் உள்ளூர் காவல்துறையில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார் என்கிற அனைத்து அடிப்படை விவரங்களையும் காவல்துறை உளவுத்துறை சேகரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துச் சென்று கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென நடிகர் விஜய் வலியுறுத்தல்.